அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னா கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை பேஸ்பேண்ட் சிக்னலை பொறுத்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அதாவது frequency of the carrier signal is modified in proportion to the instantaneous amplitude of the baseband. baseband ஓட amplitude பொறுத்து frequency-யை நம்ம மாற்றுறோம் அப்படின்னது அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா frequency modulation. carrier signalோட frequency-யை modify பண்ணுறது. அடுத்து இதில் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா amplitude and phase of the carrier signal remain constant. amplitude and phase நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். அதுவே ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனுக்கு ஃப்ரீக்வன்சியும் ஃபேஸும் கான்ஸ்டண்ட்டாக வச்சோம் இல்லைங்களா. அடுத்து increase in the amplitude of a baseband signal increases the frequency of the carrier signal and vice versa. Increase in amplitude of the baseband signal increases the frequency of the carrier signal and vice versa. அதாவது நம்ம பேஸ்பேண்ட் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கணும். அதுதான் இந்த லைனோட மீனிங். அதாவது இன்க்ரீஸ் இன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த பேஸ்பேண்ட் சிக்னல் இன்க்ரீசஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கேரியர் சிக்னல். சரிங்களா? அதாவது பேஸ்பேண்ட் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்தால் கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியும் நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதிகமாக இருக்க மாதிரி. ஸோ அப்போ நம்ம ஆடியோ சிக்னல் அப்படின்னாவே இது வந்து ஆடியோவுக்கு மட்டும் கிடையாது, வீடியோவும் ஓகே, வீடியோவும் இந்த மாதிரி தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆடியோ சிக்னல் அப்படின்னாவே நம்ம சவுண்ட் வேவ், அப்போ சவுண்ட் அப்படிங்கிறது லாங்கிடியூட்னல் வேவ். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன வரும், திஸ் லீட்ஸ் டு கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர் ஃபேக்ஷன்ஸ். லாங்கிடியூட்னலில் கம்ப்ரெஷன்ஸும் ரேர் ஃபேக்ஷன்ஸும் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். அடுத்து இதில் பாருங்கள், கம்ப்ரெஷன்ஸ் எப்போல்லாம் வரும் அப்படின்னா லவுடர் சிக்னல் லீட்ஸ் டு கம்ப்ரெஷன்ஸ். கம்ப்ரெஷன்ஸாக இருக்கிற இடத்துல சிக்னல் வந்து ரொம்ப லவுடர் ஆகும். அதே மாதிரியே ரேர் ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னா லவுட்னஸ் கம்மியாக இருக்கிற சிக்னல், அதெல்லாம் நம்ம வீக் சிக்னல்னு சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னா ரேர் ஃபேக்ஷன்ஸில் இருக்கும். அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த பேஸ்பேண்ட் சிக்னல் இஸ் 0. பேஸ்பேண்ட் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் நமக்கு 0வாக இருந்தால் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடுலேட்டிங் சிக்னல் இஸ் சேம் ஆஸ் த கேரியர் சிக்னல். அதாவது பேஸ்பேண்ட் சிக்னல், கேரியர் சிக்னல், பேஸ்பேண்ட் சிக்னலை பொறுத்து கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இப்போது பேஸ்பேண்ட் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் 0 அப்படின்னா பேஸ்பேண்ட் சிக்னல், கேரியர் சிக்னல் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம மாடுலேட்டட் வேவ் கொடுக்குறோம். அந்த மாடுலேட்டட் வேவோட அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து பேஸ்பேண்ட் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் 0வாக இருந்தால் மாடுலேட்டட் வேவோட ஃப்ரீக்வன்சி வந்து கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல். அடுத்து increase in amplitude in the positive half cycle increases the frequency of the modulated wave. increase in amplitude அப்படின்னா பாசிட்டிவ் half cycle, அதாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் பேஸ்பேண்ட் சிக்னல், இது வந்து கேரியர் சிக்னல், இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் சிக்னல். இன்க்ரீஸ் இன் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா இங்கே 0லேருந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த பீக் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நெகட்டிவில் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவில் இங்கே டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து 0 ஆயிடுது. ஸோ அப்போ இந்த டயக்ராமில் increase in amplitude of a baseband signal increases the frequency of the modulated signal. இப்போ 0 to A, ஓலேருந்து ஏ வரைக்கும் நமக்கு ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா மாடுலேட்டட் சிக்னல்லையும் அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி நமக்கு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் இதில் டிக்ரீஸ் ஆகிறப்ப ஃப்ரீக்வன்சி குறையும். ஆம்ப்ளிடியூட் 0 அப்படின்னா கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அப்போது increase in amplitude in the positive half cycle. பாசிட்டிவ் half cycle amplitude increase ஆச்சுன்னா மாடுலேட்டட் வேவோட
ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுவே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மாடுலேட்டட் வேவோட ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்போது இந்த இந்த பேஸ் பேண்ட் சிக்னலோட இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுறது இங்கே நம்ம எடுத்திருக்கிற மாடுலேட்டட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகிறது இங்கே இருக்கிற மாடுலேட்டட் சிக்னலில் நமக்கு ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அடுத்து when the frequency of the baseband signal is 0. இதுக்கு முன்ன பார்த்தது amplitude of a baseband signal is 0, modulated wave ஓட frequency carrier wave ஓட frequency அப்படி இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கே வந்து frequency of the baseband signal 0 அப்படின்னா there is no change in the frequency of a carrier wave. அப்போ carrier wave ஓட frequencyல எந்த சேஞ்சஸும் இருக்கா. ஸோ அந்த frequencyயை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா center frequency or resting frequency. This is allotted frequency of FM transmitter. ஒவ்வொரு எஃப்எம் டிரான்ஸ்மிட்டருக்கும் இது வந்து அலாட்டட், அது வந்து ஃபிக்ஸ்டு. சரிங்களா. ஒவ்வொரு எஃப்எம் இருக்கு இல்லையா, நம்ம ஆகானல் வானொலி இருக்குது, கொடைக்கானல் எஃப்எம் இருக்குது, ஹலோ எஃப்எம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு. அதாவது பேஸ் பேண்ட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி 0வாக இருக்கிறப்ப கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஃப்ரீக்வன்சி ஆர் ரெஸ்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் எஃப்எம் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எஃப்எம். எப்படி நம்ம ஏஎம்க்கு பார்த்தோமோ அதே மாதிரியே எஃப்எம்க்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்ப குறைச்சல். திஸ் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ. அதாவது கம்யூனிகேஷனில் சிக்னல் நாய்ஸ் ரேஷியோன்னு அது ஒரு ஃபேக்டராக, அந்த ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ரேஞ்சஸ் குவைட் லார்ஜ். அதாவது ஏஎம்மை கம்பேர் பண்ணுறப்ப எஃப்எம்மோட ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து அதிகம். ரேஞ்ச் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம் இல்லையா, அது அந்த அதாவது ஆம்ப்ளிடியூடை கேரியர் வேவோட ஆம்ப்ளிடியூடை சேஞ்ச் பண்ணி நம்ம மாடுலேட்டட் வேவோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவோ அதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி இஸ் வெரி ஹை. இதனோட எஃபிஷியன்சி ஆம்ப்ளிடியூடை விடவே இது கொஞ்சம் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அதே மாதிரி FM bandwidth covers the entire frequency range when humans can hear. சரியா, 20 Hz to 20,000 Hz அந்த ஆடிபிள் ரேஞ்ச் சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்குமே இது என்ன பண்ணும் அப்படின்னா கவர் பண்ணிக்குது. அதனாலேயே இது என்ன சொல்கிறோம், FM ரேடியோ ஹேஸ் பெட்டர் குவாலிட்டி கம்பேர்ட் டு AM ரேடியோ. ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டடை விட ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் வந்து நம்ம பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மச் ஒய்டர் சேனல் பேண்ட்வித் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஏஎம்மை விட எஃப்எம்முக்கு அதிகம். பேண்ட்வித்னா என்னன்னு சொல்லி சொன்னோம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அதாவது வாய்ஸு மியூசிக் பிக்சர் இதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் பேண்ட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை தான் நம்ம பேண்ட்வித்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா ரொம்ப வைடர் சேனலாக இருக்குது, பேண்ட்வித் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் ரிசீவர்ஸ் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லி. இதெல்லாம் என்னோட லிமிட்டேஷன்ஸ். அதே மாதிரி எஃப்எம் ரிசப்ஷன் லெஸ் ஏரியா இஸ் கவர்ட் கம்பேர்ட் டு ஏஎம். ஏஎம்மை விடவே இது கவர் பண்ணுற ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி ஏஎம்க்கு கம்மி, எஃப்எம்முக்கு கொஞ்சம் அதிக ஃப்ரீக்வன்சியில் நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அடுத்து லெஸ் ஏரியா இஸ் கவர்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம அகானல் வானொலி இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ஸ்குள்ளே மட்டும்தான் நமக்கு அந்த ஏரியல் கிடச்சி நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து கேட்க முடியும் இல்லைங்களா. அதை தாண்டி நமக்கு வந்து அது கேட்க முடியாது. கொடை எஃப்எம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதுதான் லெஸ் ஏரியா இஸ் கவர்டு அப்படிங்கிறது அதுதான். இந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் நம்ம சொன்னோம் இல்லையா, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளோட ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பேஸ் பேண்ட் சிக்னலோட
ஃப்ரீக்வன்சி நமக்கு அதிகமாகுது. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா? அதுவே இங்கே பாருங்கள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? அப்போது நமக்கு இதுக்கு நேராக இங்கே பாருங்கள், ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதில் எப்படி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 1/t ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ டைம் பீரியடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னா, இந்த வேவ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஒரே ஒரு சைக்கிள் போட்டிருக்கோம். சரிங்களா? டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னாவே ஒரு வேவ் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் போகிறதுக்கு எவ்வளோ டைம் பீரியடோ அதை தான் நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 செகண்டுன்னு வச்சுக்கோங்க. 1 செகண்டில் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1. அதுவே இந்த செகண்ட் ஃபிகருக்கு இங்கே பாருங்கள், இதுவே டைம் வந்து 1 செகண்டுன்னு எடுத்துக்கோங்க. ஆனால் எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குது? இது 1 2 3 4 சைக்கிள்ஸ் இருக்கா? இப்போ இதில் 1 கம்ப்ளீட் சைக்கிள் இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குங்களா? அதே 1 செகண்ட். அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன? 1 செகண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இருக்கோ அதை தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி 1 ஹெட்ஸு, செகண்டுக்கு 4 ஹெட்ஸ், தேர்டுக்கு 2 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இந்த டயக்ராமில் இங்கே ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன இருக்குது? அதிகமாக இருக்குங்களா? எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 கிட்ட இருக்குங்களா? அதுவே இங்கே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் நமக்கு என்ன இருக்குது? ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது பேஸ் பேண்டில். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் சிக்னலில் நமக்கு குறைஞ்சி போயிருக்கு. இதுதான் அந்த மீனிங்.